அன்பார்ந்த யூடியூப் நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருப்பது இந்தியாவின் மிக பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிற மின் தட்டுப்பாடு என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால், மழை நாட்கள் வருவதற்கு முன்பே தன்னுடைய நிலத்தை மிக அழகாக சீரமைத்து அவற்றை சரிபடுத்தி வைத்து அதற்கு வேண்டிய பயிர்களை எல்லாம் ரெடியாக வைத்துக்கொண்டு மழை வரும் காலத்தில் அவற்றை நட்டு அதனுடைய பலனை முழுவதுமாக அடைகிறார்கள் என்பது பல நூற்றாண்டுகளாக நாம் அறிந்த உண்மையே. அதே போல நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் தனக்கு வேண்டிய அனைத்தையும் முன்பே தெரிந்து கொண்டு அதற்கான செயல்களில் இறங்கி அதை எப்படி அடைய வேண்டும் என்ற குறிக்கோள்களை முன்பே திட்டமிட்டுக் கொண்டு அதன்படி செயலாற்றுகின்றனர். அப்படி ஒரு விவசாயத்தை சார்ந்தவர்கள் முன்கூட்டியே திட்டமிடுவதும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்கூட்டியே திட்டமிடுவதும் நன்கு அறிந்த இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மக்களை ஆள்பவர்கள் மக்களுக்கு தேவை என்ன என்பதை நன்கு அறிந்து அதற்கேற்ற முன் திட்டங்களை முன்னரே செயல்படுத்த வேண்டியது ஒரு அரசின் கடமையாகும். இது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துறையிலும் அதற்கென்று ஒரு மந்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த துறையில் என்ன நடக்கிறது என்பதை நன்கு அறிவார்கள். அதுக்கு அவர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. இப்படி ஒரு காலகட்டத்தில் மின்சாரம் எவ்வளவு தேவை, கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி இருந்தது, இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை திட்டமிடுவதற்கு ஒரு குழுக்கள் அமைத்து அதன்படி எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் என்ற மூன்றையும் கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்ற ஒரு அத்தியாவசியமான தேவையான எலக்ட்ரிசிட்டி, கரண்டை எப்படி உற்பத்தி பெருக்குவது என்கின்ற போன்ற திட்டங்களை கண்டிப்பாக இந்தியாவில் மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும்